வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழம்பு மிளகாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத பற்றின வீடியோ தான். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த குழம்பு மிளகாத்தூள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் முதல்ல 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா வெயிலில் நல்லா 2 நாள் காய வச்சுருக்கிறேன். அது நல்லா புறன்னு இருக்கணும். அதே மாதிரி காஞ்ச மிளகாயும் அதுக்கு 1/2 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீட்ட மிளகாய். அதையும் நல்லா காய வச்சுருக்கேன். அது கூடவே 10 பொருள் நம்ம சேர்க்கணும். இந்த குழம்பு மிளகாத்தூள் வெஜிடேரியன் குழம்புங்களுக்கும் நான்வெஜ் குழம்பு எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பொருளாக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மஞ்சள்லாம் என்னோடய வீட்டில் விளைஞ்சது. அதை நான் மஞ்சள் பொடி பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கிறேன். அதேமாதிரி கருவேப்பிலை எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. அதையும் ஒரு 10 இனுக்கு போல் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பொருளாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ சீரகம் 100 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா படன்னு வெடித்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகு 100 கிராம். இந்த ஜீரகம் மிளகெல்லாம் நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்துக்குமே சளிக்கு நல்லது. சீரகம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லது. அதே மாதிரி வெந்தயம் 25 கிராம் தான் எடுத்துக்கணும். நிறையா போட்டால் கசக்கும். இதுவும் கலர் மாதிரி இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே மாதிரி கடுகு சின்னதாக தான் இருக்கும். இது பயங்கர பலன்கள் நிறைய இருக்குது. இது இப்படி வெடித்து வாசனையாக வரும். அந்த நேரம் வரைக்கும் இதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 75 கிராம் போல் துவரம்பருப்பு, 75 கிராம் போல் கடலைப்பருப்பு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டாச்சு. அதுவுமே கடலைப்பருப்பு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா அரிசி நீங்கள் பச்சை அரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ, இட்லி அரிசியோ, குண்டரிசியோ அல்லது ரேஷன் அரிசியோ எந்த அரிசி வேணால் போடலாம். அதுவுமே நல்லா பொரி அரிசி நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த பக்கம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த கருவேப்பிலை பச்சையாக இருக்குது. இது புறன்னு நொறுங்குற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்தாச்சு. கழுவி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கட்டி பெருங்காயம் போட்டோம்னா அந்த குழம்பே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நம்ம கேஸ் ட்ரபிள்லாம் வராது. அதனால் அந்த கட்டி பெருங்காயத்தை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் என்னென்ன பொருட்கள்னு 10 பொருட்கள்ங்க. இந்த கருவேப்பிலை நல்லா உடையிற மாதிரி வறுத்தாச்சு. அதே மாதிரி மிளகு, கடுகு, கடலைப்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மஞ்சள், அந்த கட்டி பெருங்காய பவுடர் நான் போட மாட்டேன். கட்டி பெருங்காயம் தான் நேச்சுரலாக வளர்ந்தது. பெருங்காய பவுடரில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. அதனால் நான் இதெல்லாமே வறுத்து வச்சு கொஞ்சம் நேரம் இந்த பொருட்கள்லாம் ஆறணும். நல்லா ஆறின உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த வாளியில் கொத்தமல்லியும் நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதில் இந்த எல்லா பொருட்களையும் கொட்டி நம்ம மெஷினில் போய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குழம்பு நான்வெஜ் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லா குழம்புமே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் எல்லாத்துக்குமே நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கும்போது அது கூட நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குறதுக்கு சோம்பு இந்த மாதிரி கசகசா அதை தனியாக சேர்த்துக்கணும். அதை நான் இப்போ சேர்க்கலை. இங்கே பாருங்கள், மெஷினில் அரைச்சிட்டு ஆற வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.